ஓம் நம சிவாய. இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இப்போ இருக்கோம். இதில் தான் வந்து வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோவில் அதில் இருக்குது. என்னென்னா இப்போ இங்கே வந்து கீழே வந்து ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதியை முடிச்சுட்டு இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். இது குறைந்தது ஒரு 2800 அடி ஹைட் இருக்குன்னு சொன்னாங்க. மேலே வந்து சிவபெருமானோட கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சித்தர் ஐயா வந்து என்னென்னா அம்பாள் வந்து அவங்களுக்கு காட்சியாக கொடுத்துருக்காங்க. லிங்க ரூபினியாக காட்சி கொடுத்துருக்காங்க. அதாவது லிங்கத்தில் அம்பாள் வந்து குடைவரை கோயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பிரதிஷ்டை பண்ணி ஒரு குடில் அமைத்து வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே தினந்தோறும் வந்து அன்னதானம் வந்து பாலிக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதுதான் வந்து வெள்ளிமலை ஆண்டவர் கோயில் போகக்கூடிய இடம். இது குறைந்தது வந்து ஒரு 3000 அடி 3000 படிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து போகிறப்போ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன, இந்த மலைக்கு எப்படி வர்றது அப்படின்ற எல்லா விஷயமே நம்ம பேசிட்டே போகலாம். சிவாய நம்ம. ஓம் நம சிவாய். 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 வெள்ளிமலை ஆண்டவர் இது வந்து தென் கைலாயம். இது வந்து சின்ன வெள்ளியங்கிரி அப்படின்னு இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. கீழேருந்து தான் மேலே ஏறி வந்திருக்கோம். இப்போ கீழேருந்து மேலே வந்து 6 கிலோமீட்டரா. பட் ஆனால் மலையை சுற்றி ஏறுமா. கீழேருந்து பார்க்கும்போது மலை நல்லாவே தெரியுது. ஆனால் சுற்றி வரணும். நான் கீழேருந்து வரும்போதே சொன்னேன், அந்த ஐயா அங்கே வந்து சாப்பிட்டு போக சொன்னாங்க அன்னதானம். ஐயா நம்ம பாடி ரொம்ப வீக்கு, மலை ஏறிட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொன்னேன். முடியாது, வெறும் வயத்தோடு போகக்கூடாது, அன்னதானம் சாப்பிட்டு போங்கன்னு ஐயா சொன்னாங்க. சாப்பிட்டாச்சு. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஏறுறோம். கிளைமேட் வந்து கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் தோற்றுரும். அவ்வளோ சில்னஸாக இருக்குது பாருங்கள். ஜர்கின் போட்டு தான் ஏறுறோம். அதனால் கூலிங்காக இருக்கனால டயர்ட்னஸ் தெரியலை. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மூலிகை வாசனை. கீழே இறங்கும் போது அங்கே ருத்ராட்ச மரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ருத்ராட்ச மரத்தை போகிறப்ப நாங்கள் காமிக்கிறோம். அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கோம். இப்போ பாதி தூரம் மலை ஏறியாச்சு ஐயாவும் நானும். இப்போ எங்களுக்கு பின்னாடி வந்து சுவாமி இருக்காங்க. சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கெட்டு காவடி மாதிரி வச்சு அதில் 2 பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயா. ஓம் நம சிவாய். ஐயா பாருங்க, காவடி மாதிரி 2 பக்கெட்டு பொருள் வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? ஐயா வந்து இந்த மலையோட காவல் தெய்வமாக இருப்பாங்க. அதனால் ஐயாவை வணங்கிட்டு ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம். ஓம் நம சிவாய். இதான் ஏறி வந்திருக்கோம். இப்படியே ஏறி வந்தோன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஐயா இருந்தாங்க. இப்போ நேரம் ஆப்போசிட்டில் அங்கே ஒரு சாமி இருக்காங்க. அந்த சாமி போய் பார்த்துருங்க. ஓம் நம சிவாய். காவல் தெய்வமே பார்த்து வச்சுக்கோங்க ஐயா. உங்கள் காவல்யா பகவானே பகவானே. ஓஹோ, காவல் தெய்வமே காத்து வச்சுக்கணுங்க ஐயா. இங்கே ஒரு ஐயா இருக்காங்க, காவல் தெய்வம். ஐயாவே வணங்கிட்டு காடு ரொம்ப மிரட்டலாக இருக்குது பாருங்க. மத்தியானம்
இப்போ மத்தியானம் டைம் என்னன்னு காமிக்கிறேன். மத்தியானம் 2:30 மணி. ஆனால் பார்த்தா காலையில் 7:30 மணி மாதிரி இருக்கு. மத்தியானம் 2:30 மணி, ஆனால் காலையில் 7:30 மணி மாதிரி இருக்குது. உங்கள் குகையெல்லாம் இருக்குது பாருங்கள். ஐயாவும் போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க. எப்படியா அப்பா ஏறிட்டு இருக்கோம். அம்மா பாருங்க எப்படி இருக்குன்னு பாதை. ஐயா வந்திருக்காரு எங்கள் ஐயா. நம்ம ஐயா இங்கே வந்து பருவதமலை இதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், ஆனால் இந்த அளவுக்கு கூலிங்காக இருக்காது. கூலிங்காக இருக்காது, இது நல்லா கூலிங்காக இருக்குது. மழை பெருசா சிக்கல். பிரான்மலையும் இப்படி தான் இருக்கும். பிரான்மலை ஏறும்போது கூலிங்காக தான் இருக்கும். அப்படியே 2 பக்கட்டும் மரம் செடி கொடி இருக்கும். அதுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். வர ஆனால் படிக்கட்டுகள் இருக்கும், கடுமையாக படிக்கட்டு இருக்கும். அந்த உச்சிக்கு போகணுமா? ஆமாம், அதோ பாருங்க இருக்கு. சுத்தம் போல சுற்றி போகணும். நவதுவாரங்கள்லேருந்து மூச்சு போதும். எப்படி இருக்கு பாருங்க பாரு. அம்மா இப்போ யார் ஜோக்கு சொன்னாலும் சிரிக்கிறதுக்கு தெம்பலாம் இல்லை. ஜோக்கு அடிக்கிறவனே முறைச்சி பார்த்துட்டு தான் போவோம். அந்த மாதிரி இருக்கு. சரியான மலை. இவன் எப்படி இருக்குண்ணே? அங்கே போனோம், ஃபுல்லாக கோரை. அதான் நாங்கள் ஏறி வந்து பாதை. சுவாசிச்சு பாருங்க கொஞ்சம். அந்த லெமன் கிராஸ், லெமன் கிராஸுங்க அது. இதில் காஞ்சிச்சு ஸ்மெல் இல்லை. லெமன் கிராஸ். போமா அதான்ப்பா. ஆமாம், வாங்க ப்ரோ. உட்காந்துருக்கேன், கட்டு விட்டுன்னு வாங்க. ஓம் நம சிவாய். என்ன பிரதர் சொல்லுங்கய்யா, எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு? எக்ஸ்பீரியன்ஸு வழக்கம் போல தான்.
வழக்கம் போல் சேவாக்கு பால் போட்டால் சேவாக்கு டக் அவுட்டாக அடித்தாலும் அடிக்கலான்னு கேட்டால் என்ன பதில் வரும்? முதல் பாலே அடிப்பாரியான்ற மாதிரி. ட்ரக்கிங்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் சரியாக இது எனக்கு இந்த இது மலையை பார்க்க பார்க்க 2 மலைகள் ஞாபகம் வருது. ஒன்று பிரான்மலை, இன்னொன்று பர்வதமலை. பர்வதமலையில் இப்படி தான் நிறைய ராக்கு இருக்கும், ஆனால் ட்ரையாக இருக்கும். பிரான்மலையில் வந்து ராக்கும் இருக்கும், சூப்பராக அது மாதிரி நிழல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரியாக இருக்குது, கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. தண்ணியே குடிக்கல. ஏறினதுலேருந்து இப்போ 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம், தண்ணி குடிக்கல. இப்போ தான் தண்ணி குடிக்கணும் போல் தோணுது. அதனால் லைட்டாக நாக்கை மட்டும் சிப் பண்ணிவிட்டு வேணாம். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இந்த மலையை. நம்ம எங்கெங்கேயோ போயிருக்கோம், அழகாக அது எப்பயோ வந்திருக்கலாம். அதுமாதிரி நண்பர்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு எல்லாருக்கும் இதன் மூலம் நாங்கள் சொல்வது என்னவென்றால், மேலே என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா எந்த ஊரில் இருந்தாலும் சரி, திண்டுக்கல் வந்துடுங்க. பஸ் ஸ்டாண்டோ ட்ரெயினோ பிடிச்சி வந்துடுங்க. அங்கேருந்து நத்தம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சிறுமலை ஸ்டாப்னு கேட்டால் சிறுமலையில் இறக்கி விட்ருவாங்க. இல்லைன்னா சிறுமலைக்கே பஸ் இருக்குது, கட்சேஸு. அதில் அழகாக ஏறி வந்தீங்கன்னா இங்கே மேலே மலை மேலே கொண்டாந்து விட்டுடுறாங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஓன் காரு வெஹிக்கிள் இல்லாதவங்களுக்கு இது. ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் நீங்கள் சிறுமலை ஊர் வந்து 8 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்குது. நாங்கள் 8 கிலோமீட்டர் தாண்டி இன்டெப்த்தான ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோம். வந்தால் தான் இந்த வெள்ளியம் மலை ஆண்டவரை பார்க்க முடியும். நீங்கள் சிறுமலை ஊராட்சி உங்களை அன்புடன் அழைக்கிறதுன்னொடனே அதுதான் அங்கேயே ஃபால்ஸ் இருக்குது, நல்லா என்டர்டைன்மெண்ட் நிறையா இருக்குது, பஸ்கி ஜம்பிங்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஏடிவியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓட்டிகிட்டு போயிடாமல் சிவன் கோயில் சிவன் மலை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இங்கே வரணும். இந்த மலையில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கும் வழிபாடு நடக்குது. அப்புறம் பௌர்ணமி நாட்களில் கிரிவலமே வராங்களாம் இந்த மலையை சுற்றிலும். கண்டிப்பாக ஒரு தடவை கிரிவலம் இங்கே வரணும். அதுதான் என்னோடய ஆசை. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அந்த கிரிவலம் வர பாதையை பார்த்தோம், நல்லா இருந்தது. அப்படியே மெதுவாக போவோம். என்ன ஐயா சொல்லுங்கள், சிறுமலை ட்ரெக்கிங்கை பற்றி உங்கள் ஐடியா? வரைக்கும் எல்லா ட்ரெக்கிங் போயிருக்கேன், ஆனால் சிறுமலையை இவ்வளோ நாள் நான் வீணடிச்சிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன்றதை இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்களோட அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியுன்றது உண்மைதான். போய் ஐயனை தரிசிப்போம், அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லா பேத்துக்கும் கிடைக்கணும், நமக்கும் கிடைக்கும். அவரை நோக்கி பயணிக்கிறோம், இன்னும் பயணிப்போம். எல்லாரும் இந்த பயணத்தில் கலந்துக்கணும்னு விரும்புகிறோம். அடுத்து எல்லா பேரும் இந்த பயணத்தை கண்டிப்பாக வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு தடவை வந்து திரும்பவும் பயணிப்போம். அவர் ஆசீர்வாதத்தை வாங்குவோம். சிவாய நம, சிவாய நம. கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் இபி லைன் போகிறதில்ல, இதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி வந்தாச்சு. இபி லைன் வந்து தாராளமாக போகுது. இப்போது இப்படி தான் போகணும். ஆனால் மழை வந்து இங்கே போகுது, ஸ்டெப்ஸு வந்து இங்கே போகாமல் இங்கே போயிட்டு இதில் ஏறுறோம். வாங்க போ. ஏதாச்சும் அற்புதம் இருக்கும், ஏதோ ஒரு அற்புதம் நமக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம்.
நம்ம ஆசிரமத்தில் தெய்வங்கள் நடமாட்டத்தை பார்க்கலாம். ஆமாம், இது ஆக்சுவலாக அந்த சிலையை பாருங்க. அம்மா தாயே பராசக்தி. அம்மா ஓம் சக்தி பாய் தாயே பராசக்தி. அம்மா ஆக்சுவலாக அந்த கல் வித்தியாசமாக இருக்கு. எதுங்க அந்த கல் ஏதோ சக்கரம் பதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஏதோ அங்கே சுயம்பு லிங்கம் இருந்திருக்கு. அங்கே ஆவுடை மட்டும் இருக்கு, லிங்கம் இல்லை. அதனால வச்சு ஆமாங்க. சரி, சிவாய். சிறுமலை இப்போ ஆக்சுவலாக இப்போ சிறுமலை வந்தாச்சு. இந்த மலையில் சாமி இப்போ அங்கே தான் இருக்காங்க. இதுலேருந்து அப்படி தான் போகுது. அதான் கோயில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போ. தெரியுது, ஒரு செட்டு தெரியுது. ஒரு செட்டு தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? செட்டு தெரியுது பாருங்க. இந்தா அதான். Listen. வாங்க. ஐயா, எப்படி உணர்றீங்க? கடைசி தருணாயில் இருக்கிறோம். கடைசி தருணம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பயணம். அதை விட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. பொதுவாக நமக்கு சூரியன் இங்கே கிழக்கில் உதிச்சு மேற்கில் மறையும். ஆமாம். இந்த மலையில் காலையில் இப்போ மணி வந்து 4 போகுது, ஆனால் சூரியன் இந்த சைடு உதிக்குது. எனக்கு மலையிறது தான் வந்து என்ன சொல்லுவோம், மேற்கு. இப்போ இங்கிட்டு தான் இருக்குது, ஆனால் வெயில் வந்து சுள்ளுன்னு இல்லை. அப்போது இது கிழக்கு. நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. கோயில் வந்தாச்சு. கீழே கேட் வந்து 4:30-5 மணிக்கு மூடிடுவாங்களாம். அதெல்லாம் உடனே கீழே இறங்க சொல்லியிருக்காங்க. நல்ல வேளை தண்ணி மேலே இருக்குது. நிறைய பேசணும்னு தோணுது, பேச முடியல, அடைக்குது. இந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஸ்பீக்கரில் வச்சேன்னா ஏதோ இந்த மல்லி மிளகா அரைப்பாங்களா, அந்த மிஷின் மாதிரி ஓடுது. கடக்கப்பட எல்லாருக்கும் எதோ இப்படி துடிக்கும், ஏன்னா இப்படி துடிக்குது. இங்கேருந்து பார்த்தா ஒரு சிவபெருமான் லிங்கம் வச்சுருக்காங்க பாருங்களேன், தெரியுதுங்களா? ஆமாங்கய்யா, கண்டிப்பாக அங்கே போவோம் இறங்கும்போது. உண்மையாகவே அவர் அருள் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அவர் அருள் எங்களுக்கு இருக்குது. அனைவருக்கும் அந்த அருள் கிடைக்கணும். எல்லா பேத்துக்காண்டி நாங்கள் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நலமுடன் இருக்க அந்த இறைவனை வணங்கிக்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாயங்கய்யா. இப்போது உங்களுக்கு இடதுபுறத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலையில் வந்து சிவபெருமான் ஐயா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி லிங்கம் இருக்காங்க.
ஆமாங்கய்யா, தெரியுதுங்களா? அங்கே பாருங்க இருக்கு. அற்புதமாக இருக்குது. திரிசூலத்தோடு ஓம் நம சிவாய. சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்தாச்சு. அழுகையாக வருது. கஷ்டப்பட்டு ஏறி அவருக்காக தானே வர்றோம். பாவம் அந்த பொண்ணு. அவரை பார்த்தோன்னே கண்ணு அப்படியே கலங்குது. சாமியை பார்த்தோன்னே பாவம், நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க. பாவம். கருத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலுங்க எட்டனை நந்தி மகந்தனை காண கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஷாய். முருகப்பெருமான். அதான் நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய. அதுதான் முருகா முருகா. முருகா. உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் திருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் சரகணபவ. ஓம் சரகணபவ. ஓம் சரகணபவ. ஓம் சரகணபவ. ஓம் சரகணபவ. ஓம் சரகணபவ. சண்முகாவையடா போட்டு பெருமானே பகவானே. ஓம் சரகணபவ. 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 முருகா முருகா முருகா. ஓம் சரகணபவ. கிடைச்சது பெரிய விஷயம். ரெண்டுமே வந்துட்டாங்க. அவரே கேட்குறாரு. ரெண்டுமே. இது நான் தீட்சை வாங்கினது என் குருநாதர் இன்னொரு போட்டு விட்டது. ஓம் சரகணபவ. ஓம் சரகணபவ. ஓம் சரகணபவ. சிறுமலை மேலே வெள்ளியங்கிரி வெள்ளியமலை ஆண்டவரை பார்த்தாச்சு. விநாயகரை கும்பிட்டாச்சு. சிவபெருமானை கும்பிட்றதுக்கு முன்னாடி முருகனை கும்பிடணும். முருகப்பெருமான்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, காமிக்கிறேன். கொடுங்க பாருங்கள். இந்த மலை ஃபுல்லாகவே சித்தர்கள் தான். சித்தர்கள் எந்த ரூபத்தில் வருவாங்கன்னு தெரியாதுல்ல. பாருங்கள், நல்ல பாம்பு சட்டையை உரிச்சு போட்டிருக்கு. பார்த்தீங்களா? நல்ல பாம்பு தன்னோட சட்டையை உரிச்சு போட்டிருக்கு. நல்ல பாம்பே சட்டையை கழட்டிட்டு தான் இறைவனை கும்பிட்றாங்க. ஸோ எந்த கோயிலுக்கு போனாலும் நாம் வந்து சட்டையை மேல் அங்கேயே கழட்டிட்டு தான் இறைவனை கும்பிடணுன்றது ஒரு ஐதீகம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆரூர் அமர்ந்த அரசியை போற்றி சீராய் திருவையாராய் போற்றி காவாய் கனகத்திரளையை போற்றி கையிலை மலையான்களும் நம சிவாய. ஓம் ஐயும் கிளியும் சப்பும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவய சுவாகா. ஓம் ஐயும் கிளியும் சப்பும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவய சுவாகா. ஓம் நம சிவாய். 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 ஓம் ஐயும் கிளியும் சப்பும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவாய.
இறைவா